ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்னைக்கு சாஃப்டான இடியாப்பமும் அதுக்கு தொட்டுக்க தக்காளி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ குருமா செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு தக்காளியை கட் பண்ணிக்கலாம். 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு அதையும் லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு 2ஐயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடவே நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு அரை தக்காளி இல்லை 3/4 தக்காளி போட்டாலே போதும். இப்போ இந்த தக்காளி வேகட்டும். இப்போ தக்காளி கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் மசாலாவை பரட்டிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரை கப்பு தேங்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கசகசா, அதுக்கப்புறம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்படி நைஸாக அரைச்சிடணும். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஊற்றிக்கலாம். இந்த கசகசா முந்திரிலாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால குழம்பு திக்காக தான் இருக்கும். அதனால தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குருமா ரெடி. இப்போ இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் இட்லி அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் இந்த மாதிரி நைஸாக ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். மாவாட்டும் போதே உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாவை போட்டு லேசாக அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே அரிசி மாவில் செய்கிற இடியாப்பத்தை விட அரிசியை ஆட்டி செய்கிற இடியாப்பம் இன்னுமே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு மாவு கெட்டியாகி வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப வேலையாக தெரியும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கெட்டி ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு இடியாப்ப குழாயில் சுற்றிலும் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடியாப்பத்தை சுற்றிக்கலாம். இந்த மாதிரி இடியாப்பத்தட்டு இருந்தால் இடியாப்பத்தட்டுலேயும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இட்லி பாத்திரத்துலேயும் இட்லி மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துகிட்டு ஸ்டாண்டில் வச்சிடலாம். இங்கே ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த இடியாப்பத்தை இதில் வேக வைக்க போகிறேன். ஒரு 10-15 நிமிஷம் வெந்தாலே போதும். இது வெந்துருச்சு. அப்படியே இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதோட இந்த குருமாவை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.